கெட்ட வாக்குகள் அனைத்தும் கெட்ட மரத்துக்கு சமமாகும். நல்ல வார்த்தைகள் அனைத்தும் நல்ல விளைச்சலுக்கு சமமானதா இருக்கும். எப்படின்னா, சில வார்த்தைகளை நிறைய சீக்ரெட், அதாவது ரகசியங்கள் நிறைய அடங்கி இருக்கு சில வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் என்பது கண்டிப்பாக நம்மளுக்கு உயிர்ப்பிக்கக்கூடியதா கொண்டுதான் இஸ்லாமியர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால், கடவுள் நாடினால் அப்படிங்கிற வாழ்க்கையில நல்லதும் இருக்குன்னு கெட்டதும் இருக்குன்னு ஒரு விஷயத்த மறந்துட்டோம். அந்த மறந்து விட்டதுனால நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதும் இருக்குது. ஒன்றை மறந்துட்டோம், அதனால் நம்முடைய வாழ்க்கையை அந்த அந்த நஷ்டத்துல இருந்து மீளக்கூடியதும் கண்டிப்பாக இருக்கு. இன்னும் எந்த விஷயத்தை பற்றியும் நிச்சயமாக நான் நாளை அதை செய்பவனாக இருக்கிறேன் என்று கூறாதீர்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு நிறைய வார்த்தைகள்ல நிறைய விஷயங்களை நம்ம அந்த வார்த்தைகளை உண்மையானதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ஒவ்வொரு வார்த்தைகளும் மனிதனை மிக பிரம்மாண்டமான நிலைக்கு கொண்டு செல்றத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் இந்த அகிலங்களோட என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, அகிலங்களோட பறந்து இருக்குது. ஒரு நல்ல வார்த்தைகள் நல்ல விளைச்சலாகவும், கெட்ட வார்த்தைகள் கெட்ட விளைச்சல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு மரம் கனி கொடுக்கல அப்படின்னா, அது பழங்களை கொடுக்கல, விவசாயத்தில் நல்ல அறுவடைகள் கிடைக்கல. ஏன்னா ஒரு பயிரா இருக்கட்டும், ஒரு நெல்லா இருக்கட்டும், ஒரு காய்கறியா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது நல்ல விளைச்சல்களை தரல அப்படின்னா அந்த மண்ணை பத்தி நம்மளுக்கு கேள்விகள் வரும். இந்த மண் சரியில்லை, இல்லைன்னா மழை சரியாக இல்லை அப்படின்னு வரும். அப்போ நல்ல வார்த்தைகள் நம்மளுக்கு மேலேறி செல்ல வேண்டும் என்று சொன்னால் நல்ல வார்த்தைகளை நாம் நல்லா பேச கற்றுக்கணும். நல்ல வார்த்தைகளை பேசணும். தவறான வார்த்தைகள் பேசுவதை நம்ம கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். கெட்ட வாக்குகள் அனைத்தும் கெட்ட மரத்துக்கு சமமாகும். நல்ல வார்த்தைகள் அனைத்தும் நல்ல விளைச்சலுக்கு சமமானதா இருக்கும். எப்படின்னா, நல்ல வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல ஆலமரம் போல் நல்ல வேரூட்டு பதிஞ்சிருக்கும் நல்ல வார்த்தை. இந்த கெட்ட வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மனிதன் நல்ல வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கணும், அந்த மனிதனை பார்த்த உடனே நம்மளுக்கு நல்ல மரியாதைகள் கிடைக்கும். ஒரு கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய மனிதன், நம்முடைய மனது நோகிற மாதிரி பேசக்கூடிய கெட்ட வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடிய மனிதனை பார்க்கும்போது அவர் மீது அச்சமும் பயமும் இருக்கும், மரியாதை என்பது இருக்காது. அவங்க நினைச்சுக்குவாங்க மரியாதை இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை, அச்சமும் பயமும் இருக்கும். அப்ப அந்த கெட்ட வார்த்தைகளை பேசும்போது ஒரு நிலை, நல்ல வார்த்தைகளை பேசும்போது நிலை. அப்ப நல்ல வார்த்தைகள் என்பது ஒரு மனிதன்கிட்ட பேசினாலும் சரி, நம்முடைய நல்ல செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆலமரம் போல் பறந்து விரிந்து பூமியில நல்ல விரிஞ்சி பறந்து நல்ல வேர்கள் விட்டு பல ஆண்டுகள் நினைக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இந்த அரச மரம், ஆலமரம்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் அது இருக்கும். அப்ப கெட்ட வார்த்தைகளுக்கு எப்படி உதாரணம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, பிடுங்கப்பட்ட ஒரு செடி டக்குன்னு பிடிங்கலாம் பாத்துங்க, அதுக்கு நிலைத்து நிற்கக்கூடிய தன்மை இருக்காது. பிடுங்கினோம்னா டக்குன்னு வந்துடும். அப்படி அந்த கெட்ட வார்த்தைகளுக்கு எந்த நிலைத்து நிற்கக்கூடிய தன்மைகளும் இருக்காது. அப்ப நல்ல வார்த்தைகளுக்கு உண்டான ஒரு விளைச்சலையும் கெட்ட வார்த்தைக்கு உண்டான விளைச்சாலையும் இந்த பூமியில நம்ம நிச்சயமோ கண்டிப்பாக நம்ம பெற்றுக்கொள்ளும். அதனால் நல்ல எண்ணங்களை கொண்டு நம்ம வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ சில வார்த்தைகளை நிறைய சீக்ரெட், அதாவது ரகசியங்கள் நிறைய அடங்கி இருக்கு சில வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் என்பது கண்டிப்பாக நம்மளுக்கு உயிர்ப்பிக்கக்கூடியதாகும். அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு ஒரு ஒரு அர்த்தம் உள்ளதாகவும், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக அந்த வார்த்தைகள் இருக்கும். சில நிலைகள் தவறி போயிடும். நம்ம கொடுக்கக்கூடிய வாக்குகள் சில நேரங்கள்ல தவறி போயிடும். அப்ப சில வாக்குகள் சில நேரத்துல அது தவறி போயிடுச்சுன்னா நம்முடைய மனசை ரொம்ப பாதிக்கும். சில நேரத்துல மறந்து விடுவோம். சில வாக்கு கொடுத்துருப்போம், அவங்க நம்பி இருப்பாங்க, அதை மறந்துடுவோம். உண்மையை நம்ம கொடுக்கணும்னு தான் நினைக்கிறோம், செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம், அது செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது மறந்து விடும்போது ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாயிரும். சில விஷயங்கள் நம்ம தெரியாத விஷயங்களை நம்ம பேசுறோம், ஆனா சொல்லும் போது நல்லா இருக்குது, அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரும்போது நடைமுறைப்படுத்தும் போது அது தவறாகி போயிருமோ, தப்பாகி போயிருமோ, நம் மீது குற்றம் வந்துருமோ என்று நம்ம பயப்படக்கூடியது இருக்குது. அப்படிப்பட்ட நிலைகள் வரும்போது நம்ம அவசரப்பட்டு வாக்குகளை நம்ம எந்த மனிதனுக்கு கொடுத்து விடக்கூடாது. இந்த ஒரு காரியம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்,
யாருக்கோ பயன்படும், இல்லை எனக்கோ பயன்படும் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளை டக்கு நிச்சய முடியாது. நம்ம ஒரு வார்த்தைக்கு வாக்கு கொடுத்துட முடியாது. சரி, அதை நாளைக்கு செய்வோம் அப்படிங்கிற வாக்கை நம்ம நிச்சயமா கொடுத்துட முடியாது. அப்ப சில வார்த்தைகள்ல நிறைய சீக்ரெட் இருக்கு. அதே போன்றுதான் இஸ்லாமியர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இன்ஷா அல்லா, இறைவன் நாடினால், கடவுள் நாடினால் அப்படிங்கிற வார்த்தைகள் குரானிலும் இடம்பெற்றிருக்கு. அது ஒரு அரபி வார்த்தை. அது தமிழ்ல இறைவன் நாடினால் அப்படிங்கிறது. இந்த வார்த்தையில் எவ்வளவு பெரிய சீக்ரெட் அப்படிங்கிறத அதை பயன்படுத்தி அடிக்கடி பயன்படுத்தி ஒவ்வொரு காரியத்தின் போது, ஒரு திருமணமாக இருக்கட்டும், ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், அதுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளா இருக்கட்டும், நம்மளுக்கு நடக்க வேண்டியதாக இருக்கட்டும், ஒரு மருத்துவமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இறைவன் நாடினால் அப்படிங்கிற வார்த்தை ஒரு சீக்ரெட். அதை நம்ம பயன்படுத்தி பார்க்கணும். அது இன்ஷா அல்லா அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் அடிக்கடி பயன்படுத்துவாங்க. அதோடைய உண்மையான அர்த்தம் இறைவன் நாடினால். அப்ப இறைவன் நாடினால் தான். ஒரு மருத்துவம் இருக்குது அப்படின்னா கூட, ஒரு வியாபாரம் இருக்கு அப்படின்னா கூட, அது இறைவன் நாடணும். எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். கடை பொலிவு இருக்கும், நம்மளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆள் இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். அங்க என்ன இருக்காது அப்படின்னா விருத்தி இருக்காது, வியாபாரம் இருக்காது. அப்ப இது யார் நாடனும்? எல்லாமே செஞ்சாச்சு, நம்மளுக்கு அறிவுக்கு உட்பட்டு எல்லாமே செஞ்சிட்டோம். அப்ப அதுல மறைவாக என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. அப்ப மறைவாக என்ன வேணும்னா இறைவன் நாடணும். அப்ப இறைவன் நாடினால் மட்டும்தான் என்ன செய்யும், அது செயல்படுத்த முடியும். ஒரு கடையை வைக்கிறோம், வியாபாரம் பண்றோம், ஒரு மருத்துவம் பார்க்கிறோம், என்னதான் அவரு சொன்னாலும் அங்க என்ன வேணும்னா இறைவன் நாடினால், இறைவன் நாடுவான், இறைவன் நாடினால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம், நம்பிக்கை ஊட்டிட்டோம். அப்ப நம்பிக்கை ஊட்டுனா அவர் என்ன நம்பணுமா இல்லையா? ஒரு கிறிஸ்தவர்கிட்ட நம்ம ஒரு மருத்துவம் பார்க்கிறோம், அவர் கிறிஸ்தவரா இருக்கிறார், அவருக்கு என்ன உபதேசமா கிடைச்சிச்சோ அந்த உபதேசத்தை நம்மளுக்கு கொடுப்பாரு. அவர் இயேசுவ கடவுளுங்குவாரு, ஜீசஸ்ங்குவாரு, அவர் கர்த்தருங்குவாரு. ஒரு இந்து சகோதரர்கிட்ட போய் நாம ஒரு மருத்துவம் பார்க்கிறோம். அப்ப அந்த இந்து சகோதரர் அவர் எந்த கடவுளை நம்புறாரோ, அவர் எது உபதேசமா கிடைச்சாரோ அந்த உபதேசத்தை அவர் சொல்லுவாரு. அது நம்மளுக்கு அந்த நேரத்துல ஒரு நோயாகவோ, ஒரு வறுமையாகவோ, ஒரு கஷ்டமா இருக்கிற நேரத்துல நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு, இல்லைன்னா ஒரு ஆபத்துல சிக்கிக்கணும், நம்மளை காப்பாற்றப்பட வேண்டும் சொன்னால் அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம ஏற்று ஆகணும். அதே போன்று ஒரு இஸ்லாமியர் அல்லான்ற வார்த்தையை கொண்டு, இறைவன்ற வார்த்தையை கொண்டு நமக்கு ஒரு மருத்துவம் பார்க்கிறாரு, அது சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் அப்போதைக்கு கேட்கறது நல்லா இருந்தாலும் அல்லாவை யாரும் பார்த்ததில்லை, ஜீசஸை இயேசுவை யாரும் பார்த்தது கிடையாது. அதே போன்று இந்துக்கள் சொல்லக்கூடிய கடவுள் சிவனையோ முருகனையோ இப்போது யாரும் பார்த்தது கிடையாது, பார்த்ததாக வரலாறு இருக்கும். ஆனா இப்போது நம்ம பார்ப்பதிலே அவர் நம்பிக்கை, அவர் எதை கடவுளாக நம்புறாரோ அதை நம்ம சொல்லுவார். அப்ப சொல்லப்படும் போது அவர் லாஸ்ட்ல என்ன சொல்லுவாரு, கடவுளுடைய நாட்டம் அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவாரு, அது கடவுளுடைய நாட்டம்ங்க, கண்டிப்பாக. அப்ப கடவுளுடைய நாட்டம் என்ன அர்த்தம், எல்லா சமூக மக்களும் பயன்படுத்துவாங்க, கடவுளுடைய நாட்டம், அது கடவுளுடைய நாட்டம்லாம் அப்படி. அப்போ இறைவன் நாடினால், இன்ஷா அல்லா அப்படிங்கிறது இறைவன் நாடினால். ஒரு சுகமாறது கூட என்னால் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என்ன அறிவுக்கு உட்பட்டதை செஞ்சுட்டேன், ஆனா அதற்கப்பல் யாரு அதுல நாடணும், கடவுள் நாடணும். இன்ஷா அல்லா, இறைவன் நாடினால் நான் சொன்னதும் நடக்கும், நான் செயல்படுத்தி நடக்கும் என்ற ஒரு சீக்ரெட் அந்த வார்த்தைகள் இருக்கு. இஸ்லாமியர்கள் பயன்படுத்தினாங்க, இன்னும் மற்ற மனிதரும் இறைவன் நாடினால், நாட்டம் அப்படி பயன்படுத்துறாங்க. ஆனா எந்த ஒரு காரியத்தை செயல்படுத்த போனாலும் நாளை நான் செய்து விடுவேன், அதை முடித்து விடுவேன். நாளை என்பது நம்முடைய கையில இல்லை, நாளை என்பது நம்முடைய கையில கண்டிப்பா கிடையாது. நம்மளுக்கு அயற்சி வரும், அடுத்த ஒரு மணி நேரம் சொல்லுவோம், அந்த ஒரு மணி நேரம் சொன்னாலும் அது நம்ம கையில இருக்குதா என்று கேட்டால் அது நம்ம கையில இல்லை. ஒரு நேரத்தை குறிக்கப்பட்டு எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னா எல்லாரையும் ஒன்று சேர முடியாது, ஏதோ ஒன்று தவறிடும். அப்ப இறைவன் நாடினால்தான் அந்த ஒரு கூட்டங்களும் அந்த ஒரு காரியங்களும் கண்டிப்பாக அது என்ன செய்யும், நல்லபடியாக நடக்கும். அதன் அடிப்படையில ஒவ்வொரு காரியத்தின் மீதும் தவறும் போது, மறந்து விடும் போதும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஒரு மறதி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில நல்லதும் இருக்கணும், கெட்டதும் இருக்கணும். ஒரு விஷயத்த மறந்துட்டோம், அந்த மறந்து விட்டதுனால நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதும் இருக்குது. ஒன்றை மறந்துட்டோம், அதனால் நம்முடைய வாழ்க்கையை அந்த அந்த கஷ்டம் நஷ்டத்துல மீளக்கூடியதும் கண்டிப்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இறைவன் சொல்றான், நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நாளை நான் செய்து விடுவேன், அதை முடித்து விடுவேன் என்று சொல்ல வேண்டாம். அடிக்கடி ஒரு காரியத்தை செய்ய நீங்க மறந்து போறீங்களா, வீட்டை விட்டு வெளியே போறீங்க, நம்முடைய கணவனோ நம்முடைய மனைவியோ இல்லை நம்மளுடைய பிள்ளைகளோ ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு சொல்றாங்க, நாம கடையில இருந்தோ ஆபீஸ்ல இருந்தோ நம்ம வரும்போது செயல்படுத்த மறந்துடும், ஏதோ மறந்துடுறோம். அப்படின்னு சொன்னால் அவர்கள் சொல்லும் நேரத்தில் என்னுடைய பிள்ளைகளோ நம்முடைய பிள்ளைகளோ இல்லை என்னுடைய மனைவியோ இல்லை என்னுடைய கணவனோ
அந்த வார்த்தைகளை நம்முடைய உறவினர்களோ சொந்தக்காரங்களோ ஏதோ ஒரு உன்னை நம்மளுக்கு செயல்படுத்தி கேட்கிறாங்க அப்படின்னா நமக்கு அடிக்கடி மறந்து போகுது அப்படின்னால் நாம் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை இறைவன் நாடினால் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யும், நம்மளுக்கு அந்த ஞாபகம் கண்டிப்பாக நேரத்தில் மூட்டப்படும். இதான் சீக்கிரட். எவ்வளவு பெரிய சின்ன சின்ன காரியங்கள் எவ்வளவு பெரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, இறைவன் நாடினால் என்ற அந்த வார்த்தையோடு சேர்த்து நம்ம பயன்படுத்தினால் கண்டிப்பாக அதோடைய வார்த்தையுடைய சீக்கிரட் கண்டிப்பாக நம்மளுக்கு விளங்கும். அத்தியாயம் குரான்ல அத்தியாயம் குரான் அனைத்துமே சீக்கிரட்டான ஒரு புத்தகம், வாழ்வியல் புத்தகம். சில காரியங்கள் நடக்கல அப்படிங்கிறத அந்த வார்த்தைகளை கொண்டு அதை நாம் தியானிக்கப்படும் போது, நம்ம சிந்திக்கப்படும் போது அதிலிருந்து இருக்கக்கூடிய நிலைகளை என்ன செய்யலாம், கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கலாம். அப்ப குரான்ல குகை என்ற ஒரு அத்தியாயம் வருது. காஃப். குகை என்றாலே ஒரு மறைபொருளாக இருக்கக்கூடியது. மறைவு. குகை என்றாலே ஒரு இருள், ஒரு மறைவு. அப்ப அந்த மறைவுல இருந்து வெளியே வருவதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, தெரியாத விஷயங்களை டக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளாமல், தெரியாத விஷயங்களை டக்கு நான் செய்து முடிச்சிடும் சொல்றதை விட, இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம், நாளை பார்ப்போம், இன்றைய நாள முடியாது நீங்க சொல்லியிருக்கீங்க, நாளைக்கு பார்ப்போம் என்று இன்ஷா அல்லாஹ் என்று நம்ம சேர்த்து கூறப்படும் போது நிச்சயமாக இந்த சீக்ரெட், இந்த வார்த்தை கண்டிப்பா என்ன செய்யும், நம்மளுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். அப்படி அந்த வார்த்தைகளோட நம்ம சேர்த்து பயன்படுத்தும் போது நம்மளுக்கு தோல்வி என்பது கண்டிப்பாக இருக்காது. நஷ்டத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் ஏன்னா பிற மனிதனுடைய இழி வார்த்தையிலிருந்து கண்டிப்பாக என்ன செய்யலாம், நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். அத்தியாயம் 18 காஃப் என்று சொன்ன குகை அத்தியாயம். அதுல 23, 24வது வசனம், இந்த 2 வசனத்தையும் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு புரிந்து கொள்வதற்கு ஒரு எளிதான ஒரு சீக்கிரட்டை அது கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் எந்த விஷயத்தை பற்றியும் நிச்சயமாக நான் நாளை அதை செய்பவனாக இருக்கிறேன் என்று கூறாதீர்கள். கண்டிப்பா யாரா இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள், பெரிய அறிவாளிகள், எல்லா பொருள்களும் சேர்த்து வச்சிருக்க, முன்னால் நடக்காத காரியம் எதுவும் இல்லை என்று கண்டிப்பாக நீ சொல்லக்கூடாது. காலம் என்பது இறைவனை சார்ந்தது, நேரம் என்பது இறைவனை சார்ந்தது, ஆரோக்கியம் என்பது இறைவனை சார்ந்தது, நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு நீங்க மறந்து விடாமல் இருக்கிறது இறைவனை சார்ந்தது, எல்லாமே இறைவனை சார்ந்ததை தவிர இறைவன் உங்களுக்கு வழிவிட்டாலே தவிர எந்த ஒரு காரியத்தையும் கண்டிப்பாக நினைக்க முடியாது, நீங்கள் வெற்றி பெற முடியாது. அப்ப அத்தியாயம் குகை என்ற அத்தியாயத்துல 18வது அத்தியாயத்துல 23, 24 வசனம், இன்னும் எந்த விஷயத்தை பற்றியும் நிச்சயமாக நான் நாளை அதை செய்பவனா இருக்கிறேன் என்று கூறாதீர்கள். அல்லாஹ் நாடினால், இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினாலே தவிர நீர் மறந்து விடுங்கள், உம் இறைவனையே நீங்கள் நினைவு கொள்வீராக. இன்னும் என்னுடைய இறைவன் நேர்வழியில் இதைவிட இன்னும் நெருங்கியதை எனக்கு அறிவிக்க கூடும் என்று கூறுங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை இழந்து விட்டால், ஒரு காரியம் தவறிவிட்டால், அந்த காரியத்தை நம்பி இருக்கப்படும் போது அந்த காரியங்கள் தவறிவிட்டால், அந்த காரியங்கள் தவறி போய்விடுது என்று சொன்னால், நீங்கள் நாளை பார்ப்போம், நாளை பார்ப்போம், நாளை பார்ப்போம் என்று நீங்க உங்களுடைய அறிவை கொண்டு, உங்களுடைய வார்த்தையை கொண்டு நீங்க சொல்லிக் கொண்டு தெரிய வேண்டாம். அந்த இடத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் கண்டிப்பாக இதை விட நெருங்கிய எனக்கு விஷயங்கள், இதை விட எனக்கு அழகானது, இதை விட எனக்கு தெளிவானதை என்னுடைய இறைவன் எனக்கு கற்றுக் கொடுப்பான், இதை என்று சொல்லி காண்பிப்பான் என்ற அடிப்படையில இந்த சீக்ரெட் வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொரு காரியத்தின் போதும் நாம் செயல்படுத்தி பார்த்தால் நிச்சயமாக இந்த சீக்ரெட் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை, இறைவன் நாடினான் என்ற வார்த்தை நம்மளுக்கு வெற்றி பாக்கியத்தை கண்டிப்பாக தரும் என்ற அடிப்படையில் இந்த இன்ஷா அல்லாஹ் என்பதை நீங்கள் தியானித்து பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். உண்மையிலேயே இறைவன் தான் அனைத்து காரியங்களையும் நம்மளுக்கு செய்து முடிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்ற நிலையில் நாம் சிந்திப்போமாக. இறைவன் போதுமானவன்.